வெல்கம் பேக் விழித்திரு தமிழா கிரிக்கெட் கவுன்சில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்னை நம்மளுடைய தமிழ்நாடு டீமை சென்னை டீமை பற்றியும் நம்ம வடக்கு நண்பர் அவரோட டீமை பஞ்சாப்பை பற்றி பார்ப்போம். பஞ்சாப்னா தான் பஞ்சாப் தான் ஐயம்மா என்ன மாதிரி இருக்காங்க பஞ்சாப், இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் பஞ்சாப்பில் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பஞ்சாபில் ஃபஸ்ட்டு அவனுக்கு தொடங்கின விதத்தை பார்த்தீங்க, டாஸ் வின்னானீங்க பேட்டிங். ஏன்னா பேட்டிங்கில் சென்னையால் 150 ரன்களையே சேஃப் பண்ண முடியாத அணி தான் சென்னை. ஸோ சென்னைக்கு பேட்டிங் சேஃபிங் என்பது சுத்தமாக கிடையாது. சென்னையால் பெருசாக சேஃப் பண்ண முடியாது, அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் அவனுங்களும் நம்ம ஃப்ரேஃபேராக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணான். ஸோ அதன்படியே கிளம்புறங்கிற அவனுக்கு பவர் பிளேலேயே 3 விக்கெட்டை விட்டுட்டானுங்க. ஸோ 3 விக்கெட்டை விட்டால் அந்த அடி எனக்கு இந்த பிரேஞ்சாரியாக இருக்கட்டும், என்ன ஆடி மார்ஸுக்கு மார்க்கஸ் சாய்னிஸ்டாக இருக்கட்டும், பந்தவன் எல்லாமே குழந்துட்டான். எப்போ அந்த பிரேஞ்சாரியாக இருக்காங்க என்ன ஆடி கிழிச்சு கொடுத்துட்டான். அந்த நேகல் வராதா அவனாக இருக்கட்டும். எப்பா இந்த மாதிரி அடியை நான் பார்த்தேன் பவர் பிளே அந்த இண்டன்ட் இருக்கு பார்த்தேன். எத்தனை விக்கெட்டு போனா என்ன மயிர போனா என்ன, எப்பா என்ன ஆடி. அவன் டெல்லியில் உள்ள பிரேஞ்சாரி, அவன் ஏதோ ஒரு கிரிக்கெட் ப்ரீமியர் லீக்கில் டெல்லி ப்ரீமியர் லீக்கில் 6 பால் 6 6 அடிச்சான். அதை பார்த்து பஞ்சாப்காரன் அவுட்டிங் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான். என்ன ஆடி, அவன் என்ன ஒரு ஹிட்டர், மேஃபி ஹிட்டர். ஸோ அந்த மாதிரி ஹிட்டர்கள் எல்லாம் இளம் வீரர்களுக்கு சென்னையில் வாய்ப்பு கொடுக்குறதே இல்லை. சென்னை இளம் வீரர்களாக எடுக்கவே இல்லை. இந்த வயசான கிழட்டு பயிர்களை தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பஞ்சாப் ஒரு பேட்டிங்கில் வேறு லெவல் டீமு. ஸோ அந்த வகையில் பேட்டிங்கில் அவனுக்கு விக்கெட்டு போடலை. ஸோ 10 ஓவருக்கு 85க்கு 5 விக்கெட்டு போயிருந்தது. ஸோ அந்த இதுலேயே அவனை என்ன அடித்தானுங்க. எம்மா என்ன ஆடி. இந்த மாதிரி அடி எந்த ஒரு டீம் அதை அடிக்குமா? ஸோ 10 ஓவரில் 85க்கு 5, அதுக்கப்புறம் 220 ரன் அடிச்சிருக்கானுங்க. 5 விக்கெட்டு, ஒரே ஒரு விக்கெட் அதுக்கப்புறம் போயிருந்தால் கூட இந்த ரன்னை 150 160 170 முடிச்சிருக்கல. ஆனால் சென்னையில் ஒரு விக்கெட்டே எடுக்க முடியலை. ஸோ இது மட்டமான ஒரு கேப்டன்சி ருத்ராஜோட. அந்த டைமில் வேறு பெஸ்ட் பவுலரை கொண்டு வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு பெஸ்ட் பவுலரை 19 ஓவர் 18 ஓவர்னு பதுக்கி வச்சுருந்தாரு. ஸோ அந்த இது எடுபடலை. ஸோ மேக்ஸ்வெல் வந்தார். 2-3 விக்கெட் போனது மேக்ஸ்வெல் வந்தார். ஸோ அவருக்கு எடுபடலை, அவுட் ஆகிட்டார். அஸ்வின் ஓவர் அந்த பவர் பிளேயில் அவர் பேர் என்ன, ஆர்யா பிரான்சாரியா. அப்பா அடி என்ன முறிச்சு விட்டுட்டான் அஸ்வினை. எதுக்கு அஸ்வினை பவர் பிளேயில் கொண்டு வரானுங்கன்னு தெரில. அஸ்வின் எல்லாம் இந்த மேட்ச்சில் 9 கோடி கொடுத்து எடுத்த இடம் தான் டீமில் வச்சுருக்காங்க. தவிர அவன் சுத்தம் வேஸ்ட்டு. அவனை அப்படி இருந்தாலும் பவர் பிளேக்கு அப்புறம் அவனை யூஸ் பண்ணாங்க, அதுவும் கிடையாது. பவர் பிளேயிலே கொண்டு அவன் மரண அடி வாங்க 2 விக்கெட் எடுத்தால் எக்கானமியாக தான் போட்டிருக்கான் இந்த மேட்ச்சில். ஜடேஜாவையும் இந்த மேட்ச்சில் ஒரே எக்கானமியோட ஜடேஜா தான். அஸ்வின் ஃபஸ்ட்டு இந்த பவர் பிளேயில் ஒரு ரன்னு கொடுத்தா அப்புறம் ரன்னு கொடுக்கல. முன்னாடியெல்லாம் பவர் பிளேயில் அஸ்வின் மாஸ் காட்டுவான், இப்போ எல்லாம் அவனால் முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ருத்ராஜாவது இந்த பவர் பிளேயில் போடணும், அதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாம். ஆனால் ருத்ராஜா அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இல்லை. அவனை பவர் பிளேயிலே கொண்டு அடி வாங்க தான் வைக்காங்க. என்னதில்லை இவனும் மறந்துருக்கலாம். அஸ்வினுக்கெல்லாம் மறக்கணும், நான் பவர் பிளேயில் போட மாட்டேன், போட்டாலும் அடிவாங்க, நான் முன்ன மாதிரி எஃபெக்ட் இல்லை. அதை அவன் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான். ஸோ இதனால தான் இந்த சென்னை டீம் பவர் பிளேயில் இப்படி அடி வாங்குது. அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு அடித்து அவனுங்க என்ன கொண்டு வந்துட்டானுங்க, ரன் எப்படி கொண்டு வந்துட்டானுங்க, வேறு லெவலில் கொண்டு வந்துட்டானுங்க. இந்த மாதிரி ரன் அடித்து நான் பார்த்ததே இல்லை. மற்ற மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானை போட்டு புரட்டு வந்துருமா வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் மேட்ச்சில் அந்த மாதிரி அடித்தான் பிரான்சாரியா. எப்போ 34 பால் 100 அடிச்சிருந்தான். என்ன ஆடி, மரண அடி, மல்கோத்தா அடி. அது இந்த மாதிரி அடியெல்லாம் பார்த்தது. அது மாதிரி இருக்கட்டும். சசான் சிங் மொதல் பாலை அடித்து தூக்கி விட்டான். விக்கெட் 5 விக்கெட்டு போன அப்புறம் கொடுத்தாங்க கூட. இருந்தால் இந்த சென்னைக்காரனெல்லாம் 1 விக்கெட்டு போனாலே தடவான். அதான் விக்கெட்டு போகலைனாலே தடவை தான் செய்வான். இல்லைன்னா 1 விக்கெட் எல்லாம் மட்டும் நல்லா முட்டி போட்டு தடவான். அந்த மாதிரி தடவானுங்க. ஆனால் அவர் அடி அம்மா என்ன அடி முறிச்சு எடுத்துட்டானுங்க. இந்த யான்சனே குழந்துட்டான். யான்சன் எப்போவாவது ஒருக்க தான் அடிப்பான். பேட்டியாவது வரான். ஒரு மட்டமான கிரிக்கெட்டர்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவன் எப்போவாவது அடிப்பான். ஸோ இன்னைக்கு அடித்தான் குழந்துட்டான். அவனே 27-28 ரன் அடிச்சுட்டான் 11 பாலுக்கு. ஸோ அந்த வகையில் சென்னை 220 சேஃப் பண்ணாலும். ஸோ பவர் பிளேயில் ஓரளவுக்கு பெருசாக இன்டர்ன் காட்டில் ஃபிக்ஸே அடிக்க முடியாது. எவனுக்குமே ஃபிக்ஸ் அடிக்க கெப்பாசிட்டியே கிடையாது. எல்லாம் காவியாக இருந்தது, ருத்ராஜா இருந்தது, ரச்சினா இருந்தது. எல்லாரும் ஓடிஐ ஸ்டைல் பிளேயர், அதாவது கிளாசிக் பிளேயர், ஓடிஐ ஸ்டைல். எவனுக்கு அந்த ஃபிக்ஸ் கிட்டிங் எல்லாம் கிடையாது. ஸோ கடைசியில் ஃபிக்ஸப்பாக இருந்தால் 9 ஓவர் 10 ஓவர் தான் வந்து.
ஸோ ஓரளவு 4-4 அடிச்சு தேத்திட்டு தான் இருந்தானுங்க. ஸோ 6 ஓவர் 59 58 வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு விக்கெட் போயிடுச்சு. ரச்சின் இறங்கி ஒன்று கொடுத்தா அது ஸ்டம்பிங் ஆகிட்டு. ஸோ அந்த இடத்துல எவனாவது ஒருத்தனாவது அடிக்க பார்க்கணும். ஸோ எல்லாம் 140 150 ஸ்ட்ரைக் ரேட்லேயே அடிச்சுட்டு இருந்தால் எப்படி வின் பண்ண முடியும்? 200 இப்போ இந்த காலகட்டத்தில் 220 வரையும் எந்த ஒரு டீமுமே 200 மேலே அடித்து தான் சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்ன எந்த ஒரு பேட்டிங் டீமையும் 150 நிப்பாட்ட முடியாது. 160 150 120 இதெல்லாம் ஆல் அவுட் எடுக்க முடியாது. இப்போ எல்லாம் எல்லாருமே ஒரே வேலை ஹிட் இல்லைன்னா செத்து, பால் இல்லைன்னா செத்து மாட்டிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதனால் சென்னை வந்து இந்த இண்டென்ட்டை மாற்றலாம். ஸோ அந்த பால் வந்து ஃபிக்ஸ் அடிக்க தான் பார்க்கலாம். லூஸ் பால் வர அதுக்கு மட்டும் காற்றுட்டு வந்து அடிக்கலான்னு இந்த ஏற்பாடே இருக்கக்கூடாது. எல்லா பாலும் ஃபிக்ஸ் அடிக்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் அடிக்க பார்த்தாலும் சுற்றியாக அவுட் ஆகணும். அதுவும் இல்லை. கடைசியில் வந்து கொண்டு போய் 20 ரனில் தோற்றுட்டானுங்க. ஸோ இன்றைக்கி வந்து தோனி ஓரளவுக்கு ஓகே தான். இப்போ இருக்குது தோனி மேலே இன்றைக்கி குறை சொல்கிற அளவுக்கு அவன் இல்லை, ஓரளவு அடிச்சுட்டான். இப்போ அடுத்த மேட்ச் பார்ப்போம். என்னோடய வந்து 11 இருந்தால் எனக்கு என்ன தோணுது, ஃபஸ்ட்டு வந்து இவனெல்லாம் வச்சு தான் பேட்டிங் பண்ணணும். வேறு எங்கே போய் ஆள் எடுக்கிறது இருக்கான வச்சு தான் பண்ணணும். ஸோ எனக்கோட 11 என்னென்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து அவன் பேர் என்ன, கெய்க்வாட் ஓப்பனிங், கான்வே ஓப்பனிங், ரச்சின் 3, 4வது வந்து ஜிம்மி ஓவர்டன் இல்லைனா ஷாம் கரன் 2 ஒருத்தனை போட்டு வரணும். விஜய் சங்கருக்கு லீவு கொடுத்துடணும். அப்புறம் 5வது வந்து இவனை தூபையை கொண்டு வரணும். 6வது வந்து ஜடேஜா, 7வது வந்து தோனி, 8 அஸ்வினை வெளியில் எடுத்துடணும். அஸ்வின் கிடையாது இந்த மேட்ச்சில். அஸ்வின் வந்து சென்னை ஹோமில் நடக்கிற கேமில் மட்டும் அஸ்வினை வச்சுக்கிறேன், மற்ற மேட்ச்சில் அஸ்வினை எடுத்துடணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எப்போவுமே அஸ்வினை யூஸ் பண்ணுறது வேஸ்ட். அவன் பெருசாக எதுவும் பண்ணலை. அவனுக்கு பதிலாக வந்து சரி விஜய் சங்கர் இருக்கட்டும். ஸோ அஸ்வினை பதிலாக தான் ஜிம்மி ஓவர்டனை கொண்டாடணும். அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனிங் வந்து கான்வே, கெய்க்வாடு, அப்புறம் ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் விஜய் சங்கர், அப்புறம் தூபே, அப்புறம் வந்து ஓவர்டன், அப்புறம் வந்து ஜடேஜா, அப்புறம் தோனி. ஸோ நீங்கள் ஓவர்டன் வந்து அடிக்கக்கூடிய அந்த மேசிவ் 6 எல்லாம் அடிப்பான். அவன் பெரிய ஹிட்டர் தான். அவனை இறக்கணும். இல்லைன்னா அவனை கூட ஷாம் கரனையாவது கொண்டு வரணும். அப்புறம் பவுலிங்கில் வந்து கடைசியில் வந்து நான் இப்போ ஆர்டர் படி சொன்னேன், திரும்ப சொல்ல மறந்துட்டேன். அப்படின்னு கான்வே, கெய்க்வாடு, ரச்சின் ரவீந்திரா, ஜேமி ஓவர்டன், விஜய் சங்கர், தூபே பேட் பிளேயரை வச்சுருக்கோம். ஸோ பஞ்சாபில் வச்சுருக்கோம். தூபே, அவன் பேர் என்ன, ஜடேஜா, தோனி, கலீல் அகமத், பத்திரானா, அப்புறம் வந்து நேத்தன் எலிஸ் இல்லைன்னா அனசுல் கம்போஜன் ஒருத்தனை இருக்காங்களே அவன். ஸோ இவனை வச்சு தான் விளையாடணும். ஸோ நீங்கள் வந்து எவனுக்காக அஸ்வினை தூக்கிட்டு ஷாம் கரன் இல்லைன்னா நம்ம ஜேமி ஓவர்டன் 2 பேரில் விவர்த்தனைக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. இனிமேல் சென்னையால் பெருசாக வின் பண்ணி எல்லாம் ஃபைனலுக்கு எல்லாம் ஃபைனல், செமிஃபைனல், குவாலிஃபயருக்கு எல்லாம் வர முடியாது. டாப் 4 எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இருக்கிற மேட்ச்சில் ஒரு 7 மேட்சாக 9 மேட்ச் இருக்குது. அதில் ஒரு 3-4 மேட்சாவது வின் பண்ணணும். சும்மா ஒரு 3 மேட்சாவது வின் பண்ணணும். அதுக்கான வழியை பார்க்கணும். ஸோ பார்க்கலாம், என்ன நடக்குன்னு பொறுத்துறது பார்ப்போம். நன்றி.